இந்த மாநாட்டின் சார்பாக பல கோரிக்கைகள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 2 கோரிக்கைகள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளே நாங்கள் முன்னெடுக்கின்ற கோரிக்கைகள் தான். அதாவது மதம் மாறிய கிறிஸ்தவர்கள், தலித் சமூகத்திலிருந்து, இந்த சமுதாயத்திலிருந்து மதம் மாறியவர்களையும் நம்ம இதே மாதிரி நம்ம தலித் பட்டியலே அந்த அடையாளத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம். மதம் மாறினாலும் அவர்களுடைய சாதி மாறுவதில்லை, அவருடைய இழிவு மாறுவதில்லை, அவர்கள் மீதான வன்கொடுமைகள் மாறுவதில்லை, அவர்கள் மீதான சாதிய தாக்குதல் மாறுவதில்லை. இதை மாற்றுவதற்காகத்தான் ஏற்கனவே இந்திய ஒன்றிய அரசு பல்வேறு காரணிகளை சொல்லி அதை தடுத்து நிறுத்தியது. இந்து மதத்திலிருந்து நீங்கள் பௌத்தத்துக்கு மாறலாம், பௌத்தத்துக்கு மாறினாலும் அவர் இந்துவாகத்தான் கருதப்படுவார்கள். இல்லை இந்து மதத்திலிருந்து சமணத்துக்கு மாறினாலும் சரி, அல்லது சீக்கியத்துக்கு மாறினாலும் சரி, சீக்கியத்துக்கு மாறினாலும் அவர்கள் இந்துவாகத்தான் கருதுகிறார்கள், சமணத்துக்கு மாறினாலும் இந்துவாகத்தான் கருதுகிறார்கள், பௌத்தத்துக்கு மாறினாலும் இந்துவாகத்தான் கருதுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்துக்கு மாறினாலும் இஸ்லாத்துக்கு மாறினாலும் மட்டும் அவர்கள் இந்துவாக கருதுவதில்லை. ஏன் இந்த மதத்திலிருந்து, இந்து மதத்திலிருந்து ஏன் அவர்கள் மாறுகிறார்கள், எதற்காக அங்கே ஓடுகிறார்கள் என்பது குறித்து ஆய்வு செய்யாமல் நீங்கள் ராஜேந்திர பிரசாத் அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது ஒரு சட்டத்தை போட்டு, அந்த சட்டத்தின் மூலமாக இன்று வரை மதம் மாறிய தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை, அவர்களுக்கான சமூக இழிவு அப்படியே தான் இருக்கிறது என்பதை நீண்ட காலமாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். நாடாளுமன்றத்திலே இது குறித்து கேள்வி எழுப்பி போராடிய ஒரே தலைவர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர். கடந்த முறையும் மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்களும் இது குறித்து உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இது குறித்து பேசியிருந்தார்கள். மதம் மாறிய தலித்துகளுக்கும் எப்படி தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி இருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு இந்த கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை. இதை அப்படியே நான் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வழிமொழிகின்றேன். ஏன்னா நான் ஒரு சமூக நீதித்துறை அமைச்சராக இருந்து இதை முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் அந்த கவனத்தின் மூலமாக அரசு என்ன முடிவெடுக்கிறது, அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து இந்த துறை சார்பாக பேசுவார்கள். ஆனால் கடந்த காலங்களில் இது குறித்து நிறைய போராடி இருக்கின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த மாநாடு என்பது மிக சிறப்பான மாநாடு. இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும்.